ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து 500 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து இருக்கு. கல்வி தகுதி வந்து பாருங்க 10த் நீங்க பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து வரும். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 மேக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. அலுவலக உதவியாளர் கேட்டகரி ரெகுலர் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 23 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்த வேகன்சி வந்து 500 வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாடு முழுவதும் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 24 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 500 வேகன்சி இருக்குது. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 26 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 10க்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து கட்டாயமாக எழுத படிக்க பேச வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு இனிஷியல் பேசிக் பே வந்து 19,500 வந்து பேசிக் பே வந்து இருக்கும். ரிட்டையர் ஆகும்போது 37,805. ஸோ அந்த பேசிக் பே இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்கள் கைக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்தே 25,000 கிட்டக்க சேலரி வந்து இருக்கும். நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன பத்தில 26 இயர்ஸ் வரைக்கும். அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா மினிமம் வந்து ஒரு 650க்கு மேலேனாச்சும் வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 650க்கு மேலே வந்து இருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்டி ஆல் ஃபீமேல் இவங்களுக்குலாம் வந்து ₹100 வந்து ஃபீஸு. அதே மீதி இருக்கிற கேட்டகரி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் ₹600 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து பேங்கோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு எங்கே வேணாலும் அதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் வேகன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் ப்ரொபேஷன் பீரியட் வந்து பாருங்கள் 6 மந்த் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக ஒரு 6 மந்த் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான். அதுக்கப்புறம் பர்மனன்ட் ஜாப் தான் உங்களுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து லோக்கல் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எக்ஸாமுக்கான சென்டர் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து சென்னை வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ சென்னை இந்த மாதிரி வந்து வேரியஸ் லொக்கேஷன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம் சென்டரு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கெங்கே சென்டர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த தமிழ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட்டும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.